மேடம். அண்ணா வண்டி அங்க பார்க் பண்ணிக்கோங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம், என்ன செய்யணும்? இங்க வா. இந்த போட்டோவை பாரு. இவ பேர் ரஞ்சிதா. இவளை நல்லா பாத்துக்கோ. இவ போட்டோ உனக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த ரெசார்ட்ல தான் ஒரு பார்ட்டில இருக்கா. உள்ள போய் அவளை ஃபாலோ பண்ணு. சரிங்க மேடம். ஓகே. இந்தா இதுல மாத்திரை இருக்கு. இது அவ சாப்பிடுற சாப்பாடுலயோ இல்ல குடிக்கிற பால் ஜூஸ் சூப்லயோ எதுல கலப்பான்னு எனக்கு தெரியாது. இது அவளை சாப்பிட வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. என்ன மேடம், சின்ன மேட்டர்னு சொன்னீங்க, இப்ப பார்த்தா மர்டர் ரேஞ்சுக்கு பெரிய சம்பவம் பண்ண சொல்றீங்க. இது ஒன்றும் விஷம் இல்ல, மெடிசின். இதை ஓவரா சாப்பிட்டா அவ சாகலாம் மாட்டா. ஆனா கிறுக்கு புடிச்சு போய் புத்தி பேதலிச்சு போயிடுவா. எங்க இருக்கோம் என்ன பண்றோம் எல்லாம் எதுவுமே தெரியாது. சுயநினைவோடு எதையும் செய்யவும் மாட்டா. போதையில ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிட்டு எதையாவது உளருவா. ஓவர் போதை ஆயிடுச்சுன்னா தரையில கிடந்து உருளுவா. யாரு புருஷனை தெரியாம எவனையாவது கட்டி பிடிப்பா. மேனேஜருங்கிற மரியாதையான போஸ்ட்ல இருக்காவ. இப்படிலாம் செஞ்சா அவ மானம் போகும் தானே. அவங்க கம்பெனி ஸ்டாஃப் முன்னாலே அவ கேவலமா அசிங்கப்படணும். அதான் எனக்கு வேணும். சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். இங்க பாரு, இந்த மாத்திரை வேற யாருக்கும் போயிடக்கூடாது. கரெக்டா அவளை ஃபாலோ பண்ணி அவ சாப்பிடுற ஐட்டத்துல இத கலந்துரு. ஏதாவது சொதப்புன்னு ₹1 கூட உனக்கு கொடுக்க மாட்டேன் நான் சொல்லிட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கேன். நான் பேசின அமௌண்ட்டை விட அதிகமா உனக்கு கொடுப்பேன். பக்காவா முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மேடம். நில்ல. யாராவது நீ யாருன்னு கேட்டா வீட்டு கார்மெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன்னு சொல்லு. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. சரிங்களா? ஓகே. ரஞ்சிதா, நீ எந்த பிளானோட இங்க வந்தியோ அதை நடக்க நான் விட மாட்டேன்டி. சந்தோஷமா இருக்கணும்னு வந்த நீ அவமானப்பட்டு அழுதுட்டு தான் போற. ரஞ்சிதா, நீ ஏமா தனியா நின்னுட்டு இருக்க? நீயும் போய் ஆட வேண்டியது தானே? இல்ல, சும்மாதான் மேடம். அருணும் நீயும் ஒன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து 3 போட்டியிலையும் ஜெயிச்சு பெஸ்ட் கப்புள்னு நிரூபிச்சிட்டீங்க. ஆனா அந்த சந்தோஷம் உன் முகத்துல இல்லையேம்மா. ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, அதான். பிரெக்னன்சி டைம்ல ஆரம்பத்துல இப்படிதாம்மா இருக்கும், போக போக சரியாயிடும். அதை தாண்டி வீட்ல உனக்கு வேற பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். என் வீட்டுக்கார் சொல்லியிருக்காருமா. அதை நினைச்சுலாம் நீ கவலைப்படாத. ஒரு பேர குழந்தை வந்துட்டா உன் மாமியாரோட கோவம் ஒன்னும் இல்லாம போயிடும். சொல்லுங்க அண்ணே. ஹலோ ரஞ்சிதா. ஹலோ ரஞ்சிதா, எதுவுமே கேட்கல. ஒரு நிமிஷம் இருங்க அண்ணே. இப்ப கேக்குதா அண்ணே? கேக்குது ரஞ்சிதா. ஏன் என் போனே எடுக்க மாட்டேங்கிற? நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும் அண்ணி. நம்ம இத பத்தி நிறைய பேசிட்டோம். உண்மையை சொல்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணிருச்சு அண்ணி. ரஞ்சிதா, நான் சொல்றத செஞ்சாலே இந்த பிரச்சனை தீந்துடும்.
நீ இந்த அளவுக்கு குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அண்ணி, நான் கர்ப்பம் ஆகிறது நிஜமா நடக்கிற வரைக்கும் அவரை ஏமாத்துற இந்த சித்திரவதைய என்னால அனுபவிக்க முடியாது அண்ணி. அதை தாங்கிக்க முடியாம தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு ரஞ்சிதா. இது உன் வாழ்க்கை. அவசரப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சு பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆயிடக்கூடாது. நீ ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வா, நாம உட்கார்ந்து பேசலாம். அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுத்துக்கலாம் ரஞ்சிதா. இல்ல அண்ணி, அங்க வந்தாலே நீங்க என் மனசை மாத்திருவீங்க. இந்த வலியில இருந்து எனக்கு விடுதலை வேணும் அண்ணி. நான் போனை வச்சிடுறேன். அருண், அருண், ஆ? எங்க அருண் இந்த பக்கம்? இல்ல ரஞ்சிதா, ரொம்ப பசிக்குதா, அதான் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போறேன். சரி, நீ வரையா சாப்பிடலாம்? இல்ல அருண், எனக்கு பசிக்கல. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அருண். என்ன சொல்லு. சொல்லு ரஞ்சிதா. நீங்க பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, நம்ம அப்புறம் ஏய், பேசிக்கலாம். பரவாயில்ல, நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னல, என்ன விஷயம் சொல்லு. சரி அருண், அப்போ நீங்க இந்த ஜூஸையாவது குடிங்க. நீ குடிச்சியா? எனக்கு வேண்டாம். அப்ப எனக்கு வேணாம், நீயே குடி. இல்ல, நீங்க குடிங்க அருண், நான் போய் வேற எடுத்துட்டு வரேன். ஆ, நான் இங்க இருந்தே பேசுறேன். நீ தான் என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டே ரஞ்சிதா. அருண், இந்த நம்பிக்கை தான் என் பிரச்சனையே. நான் உங்ககிட்ட உண்மையா இல்லைங்கிற வலிதான் என்ன முள் மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை தாங்க முடியாம தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்னு இருக்கேன். என் அக்காவை விட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நீங்க தான் அருண். அந்த கடவுளா பார்த்துதான் உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ஒரு தப்பான இடத்துல இருந்த என்ன நீங்க தான் மீட்டீங்க. என் மாமா கிட்ட இருந்தும் நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க. இந்த உயிர், இந்த வாழ்க்கை எல்லாமே நீங்க எனக்கு கொடுத்ததுதான் அருண். நீங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த ரஞ்சிதாவே இல்ல. நீங்க தான் வாழ்க்கைன்னு ஆனதுக்கு அப்புறம் உங்களை எப்படி அருண் என்னால விட்டு கொடுக்க முடியும்? இன்னொருத்தியோட உங்களுக்கு கல்யாணம்னா எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? உங்களை இழந்துட கூடாதுங்கிற தவிப்பு, டென்ஷன், அந்த பயத்துலதான் நான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொன்ன அருண். ஆனா அருண், சத்தியமா நான் உங்களை ஏமாத்தணும்லாம் நினைக்கவே இல்லை அருண். அந்த கல்யாணத்தை தடுக்க எனக்கு வேற வழி தெரியல அருண். என் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருந்தா அன்னைக்கு நான் சொன்னத நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்காம அப்படியே ஏத்திருந்திருப்பீங்க. அந்த நம்பிக்கைய நான் கொன்னுட்டேன். அது தப்புதான், துரோகம்தான். ஒவ்வொரு தடவையுமே நான் சொன்னதை நீங்க நம்பி நீங்க குழந்தைய பத்தி ஆசையா பேசும்போதெல்லாம் என் மனசாட்சி என்ன குத்திக்கிட்டே இருந்துச்சு அருண். இதுக்கு மேலேயும் நான் உங்களை ஏமாத்தினேன்னா அப்புறம் நான் மனுஷியே இல்ல. அதனாலதான் எல்லா உண்மையும் உங்க முன்னாடி சொல்லி பாவ மன்னிப்பு கேட்கலாம் நீங்க வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க அருண். அருண்,
ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன தண்டிக்கிறதா நியாயம் நீங்க நினைச்சீங்கன்னா அதையாவது செஞ்சிருங்க அருண். ஆனா இப்படி பேசாம மட்டும் இருக்காதீங்க. நான் நான் உங்க கால்ல வேணாலும் விழறேன். அருண். ஏய் ரஞ்சிதா, ஏய் இப்ப எதுக்கு நீ கால்லாம் விழுந்துட்டு இருக்க? ஆ எந்திரி எந்திரி. இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? ஆ முதல்ல கண்ணத்தோட. நாம அழுத காலம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம எப்பவுமே சந்தோஷமா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆ நீ பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டே இருந்த. அந்த பழைய கதைலாம் இப்ப வேணாம். எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஆ கெட்ட கனவா நினைச்சு எல்லாத்தையுமே மறந்துடலாம். ஆ ஓகேவா? இப்போ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருக்கோம்ல, அது மட்டும்தான் முக்கியம். இது நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. கடைசி வரைக்குமே இப்படிதான் இருக்கணும். ஆ என் மேல உங்களுக்கு கோபமே இல்லையா அருண்? உண்மையத்துக்கு நான் கோவப்படணும்? நோ கோவம், நோ சண்டை, நோ டென்ஷன், ஆல் இஸ் வெல். இனிமே எல்லாமே ஹாப்பி தான். அருண் அருண். ரஞ்சிதா, ரூமுக்கு போய் படுத்து தூங்குனா நல்லா இருக்கும்னு தோணுது. நம்ம போலாமா? எப்படி அருண்? இப்பதானே சொன்னேன். forget everything, forget everything, relax. வா வா. எனக்கு சொல்றதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு தெரியும் அருண். அதனாலதான் நீங்க என் முகத்தை பார்த்து கூட ஐயோ என்கிட்ட நீங்க பேச அருண். அருண் என்ன பண்றீங்க? அருண் ஐயோ தலை சுத்து. ஏங்க நேத்து நைட் எப்பங்க வீட்டுக்கு வந்தீங்க? அது இப்போ ஒரு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சுமா. ஏன் அவ்வளவு லேட்டு? எங்க தான் போயிருந்தீங்க? வேலையே தான். காலேஜ் விஷயமா வெளியே போயிருந்தேன். காலேஜில் இருக்கிற சின்ன கிரவுண்டு பசங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கிரவுண்ட் தேவைப்பட்டுச்சு. அதை ஃபைனல் பண்ணுறதுக்காக தான் நானும் பிரின்சிபலும் சுற்றிட்டு இருந்தோம். ஆனா நான் உங்க காலேஜுக்கு கால் பண்ணியிருந்தேனே, இத பத்தி யாருமே எதுவுமே சொல்லலையே. ஆமாம், எனக்கும் பிரின்சிபலுக்கு மட்டும்தான் இது தெரியும். அதனால் மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் சொல்லியிருக்க மாட்டாங்க. சரிங்க, எனக்காவது நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. நான் உங்களுக்கு நிறைய தடவை கால் ட்ரை பண்ணேன், லைனே கிடைக்கல. எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னா நான் என்னங்க நினைக்கிறது? போற இடத்துல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீங்க சீரியஸா ஏதாவது ஒரு ஹாஸ்பிடல்ல. நான் போன இடத்துல சரியா சிக்னல் கிடைக்கல, அவ்வளோதான். அதனால உனக்கும் லைன் கிடைச்சிருக்காது, என்னாலையும் பேச முடியல. அதுக்கு ஏன் நீ இவ்வளோ யோசிக்கிற? இல்லங்க, இன்னைக்கும் அதே மாதிரி தான் சுத்த வேண்டியது இருக்கும். சிக்னல் கிடைக்காது, ஸோ ஆக்சிடென்ட் லெவல்லாம் யோசிக்காத. சிக்னல் கிடைக்கும் போது நானே ஃபோன் பண்ணுறேன். சரி, நான் சாப்பிட்டு கிளம்பணும். நீ போய் டிஃபன் ரெடி பண்ணு. சரிங்க. ரஞ்சிதா ட்ராமா பண்ணுறான்னு ஆதாரப்பூர்வமாக தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு கரெக்டாக ப்ளே பண்ணி ரஞ்சிதாவை அந்த வீட்டை விட்டு தூக்கணும். இந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொன்னால் பர்ஃபெக்டாக வேலை நடக்கும்?
வித்யா தான் ஹாஸ்பிட்டல் பேரை கண்டுபிடிச்சி சொன்னான். அவகிட்டே இதை கன்வே பண்ணிடலாமா? வேணாம் வேணாம் வேணாம். அவருக்கு இருக்கு ஆர்வ கோளாறுல அவசரப்பட்டு எதையாவது செஞ்சு கார் எடுத்துருவா. அருண் கிட்ட சொல்லிடலாமா? ஆஹா, அவன் நம்ப மாட்டான். கல்பனா கிட்ட பேசுறது தான் சரியா இருக்கும். ரஞ்சிதாவை விரட்டி அடிக்கணும்னு அவள் தான் துடிச்சிக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு அப்படியே ரஞ்சிதா வீட்டுக்கு போய் பார்த்துடணும். அவளை மிரட்டி உண்மையை சொல்ல வச்சிட்டோம்னா போதும், எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். என்னங்க ஏதோ பெருசா பிளான் பண்றீங்க போல. பிளானா? என்ன பிளானு? அத நீங்க தான் சொல்லணும். நான் எதுவும் பிளான் பண்ணலையம்மா, நீ ஏதாச்சும் சொல்கிற? இல்ல பெரிய கிரவுண்டா பாக்குறீங்களே, ஸ்டூடெண்ட்ஸை நல்லா ட்ரெயின் பண்ணி ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ் மாதிரி பெரிய ஈவென்ட் அனுப்ப பிளான் பண்றீங்களோன்னு கேட்டேன். நான் என்னமோ நீங்க அடுத்தவங்க கூடிய கெடுக்க பிளான் பண்றீங்களான்னு கேட்ட மாதிரி இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க. நீ சொன்ன மாதிரி மெகா கேம்ஸ் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீ திடீர்னு ஒரு மாதிரி கேட்டியா, அதான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ போய் டிஃபன் ரெடி பண்ணு. டிஃபன் செஞ்சிட்டியா? இல்லங்க, இனிமேதான் இட்லி ஊத்தணும். போய் ஊத்து போ. கேப் கிடைக்கிறப்பெல்லாம் என் வாயை புடுங்கிறதுக்குன்னே பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளை முடிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிட்டா அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் செக் வச்சிடலாம். யோசிப்போம். அத்தை, உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. நர்ஸு படுத்துட்டு இருக்காங்க அத்தை. சிஸ்டர், சிஸ்டர், எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் போய் முகம் கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது தரேன். நான் டீ காஃபிலாம் குடிக்கிறது இல்லம்மா. நீங்க உடம்ப பாத்துக்கங்க, நான் கிளம்புறேன். நேற்று சாயந்தரமே உங்களை அனுப்ப வேண்டியது, என் பொண்ணுங்க தான் கொஞ்சம் ரகலை பண்ணி உங்களை இருக்க வச்சுட்டாங்க. பரவாயில்லம்மா, இதுவும் என் வேலை தானே. நான் வரேன். உடம்ப பாத்துக்கங்க. சரி, வரேங்க. அம்மா, அருணும் அந்த ரஞ்சிதாவும் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இன்னும் வீட்டுக்கே வரலம்மா. ரஞ்சிதாவும் அருணும் அந்த ரிசார்ட்லயே தங்கியிருக்காங்க. இதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருதுமா. அப்ப கல்பனாக்கு எப்படி இருக்குமா? எனக்கும் கோவமும் வருத்தமும் தாமா இருக்கு. ஆனா என்னம்மா பண்ண சொல்ற? நீங்க அவங்கள போக விட்டுருக்க கூடாதுமா. போக வேணான்னு தடுத்துருக்கணும். நீங்க எதுக்கு? ஏன் மரியாதையை நானே கெடுத்துக்கிறதுக்கா? நான் அவனை அனுப்பி வச்ச மாதிரி நீ திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. இப்படி ஒரு விசேஷம் இருக்கு, நான் போகட்டுமான்னு என்கிட்ட அவன் அனுமதியே கேட்கல. நாங்க போக போறோம்னு என்கிட்ட தகவல் தான் சொன்னான். என் அனுமதியே அவசியம் இல்லைங்கிறப்போ நான் என்னம்மா பண்ண முடியும்? என் வார்த்தைக்கு மதிப்பு இல்லைன்னு எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி அவனை தடுக்க முடியும்? ஒருவேளை நான் வேண்டான்னு சொன்னாலும் ரஞ்சிதா சும்மா விட்டுருப்பாளா? ஏதாவது சொல்லி அவன் மனசை கலைச்சு என் முடிவுக்கு எதிராக தான் அவனை நடக்க வச்சிருப்பா. ஐயோ, எனக்கு அந்த அசிங்கம் தேவையா? அவன் என்ன மதிக்கலங்கிற வேதனையில தான் எனக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போச்சு. என் வார்த்தையை மீறி போயிருந்தா என் நிலைமை இன்னும் மோசமா தான் ஆயிருக்கும். அத்தை, உங்க மரியாதையை காப்பாத்திக்கதான் நீங்க தடுக்காம விட்டீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா உங்களுக்கு முடியாம போனதை பார்த்து அவர் பார்ட்டிக்கு போகாம இருந்திருக்கலாம்ல. அத பெரிய விஷயமாவே நினைக்காம அவரும் அவ்வளவு கிளம்பி போயிட்டாங்க. அது நினைச்சாதான் அத்தை எங்களுக்கு வருத்தமா இருக்கு. முன்னெல்லாம் அவ இப்படி இல்ல கல்பனா. அம்மா லேசா இருமுனாலே அவன் துடிச்சு போயிடுவான். ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அம்மாவை பக்கத்துலயே இருந்து பாத்துப்பா. ஆனா இப்ப அம்மாக்கு நெஞ்சு வலி, மூச்சு திணறல் வந்தும் அவனுக்கு அவன் சந்தோஷம் தான் முக்கியம்னு கிளம்பி போயிட்டான்.
அந்த அளவுக்கு அவனை அவ கெடுத்து வச்சிருக்கா.